ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 2 டேஸ் vlog. ஆக்சுவலி நான் 2 நாளாக ரொம்ப டவுனாக இருக்கேன். ஸோ அதுக்காக ஒரு கோவில் இருக்குது வீட்டு பக்கத்துலேயே, அங்கே போய் உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ ஹஸ்பண்ட் எனக்கு தஹி பூரி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அது வாங்கி கொடுத்தாங்க. என் மனசு ஏதோ சொல்லிகிட்டே இருந்துச்சு, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இன்றைக்கி காலையில் பார்த்தா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, செஸ்ட் பெயின்னு சொல்லிவிட்டு என்னோடய அக்கா கால் பண்ணாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறமா அவங்க வேலை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா இசிஜி எக்கோ எடுத்தாச்சு. டாக்டர் சொன்னாங்க ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் இருக்குதுன்னு. ஸோ ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சிம்பிளாக ப்ரான்ஸ் கிரேவி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ டொமேட்டோ ஆனியன் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கேஷ்யூ நட்டும் முந்திரி, அதுக்கப்புறமா தேங்காய் துருவி கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் தனியாத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்திருக்கேன். அது வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்தால் அந்த மசாலா ரெடி. ஸோ தாளிப்புக்கு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அந்த மசாலாவை இதில் ஊற்றியிருக்கேன். ஊற்றுனதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், ஃபிஷ் கறி மசாலா, அது நான் ரெடிமேட் ஆச்சி இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபிஷ் கறி மசாலா ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இருக்கிற புளியை நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஸோ கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி ப்ரான்ஸ் வந்துட்டு 2-3 டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா மஞ்சத்தூள் உப்பு போட்டு லாஸ்ட்டாக வாஷ் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இமீடியட்டாக தண்ணி ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா அது மசாலா ப்ரான்ஸில் அந்த உப்பு காரம் எல்லாம் பிடிக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த மிக்ஸி கழுவின தண்ணியை ஊற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா அப்படியே விடுங்க, மிக்ஸி கழுவின தண்ணி மட்டும் போதும். நான் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா ரொம்ப திக்காக இருந்தால் எங்களுக்கு பிடிக்காது. ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டு ஒரு 5 to 10 minutes குக்காக விட்டிங்கன்னா ப்ரான்ஸ் கறி ரெடி. ஸோ இன்றைக்கி எங்களோட ஒரு சிம்பிள் டின்னர். ஸோ ப்ரோட்டீனுக்கு எக்கு, அதுக்கப்புறமா ப்ரான்ஸ் ரொம்ப நல்லது இல்லையா? ஸோ லிப்ஸ்டிக் அப்பப்போ வந்துட்டு போகுது, அது இந்த கேமராவோட ப்ராப்ளம். வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.